ஓம் சாந்தி. 11/12/2023 முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எதை நிரூபிக்க வேண்டும்? எதை நிரூபிக்கணும்? ப்ரூவ் பண்ணணும். பாபா சொல்றார், ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அழியாத நடிப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும். இரண்டாவது, சந்நியாசிகள் எதை சொல்ல முடியாது? பாபா சொல்றாரு, நீங்கள் அசரீரி ஆகுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள் என்று அசரீரியான தந்தைதான் சொல்ல முடியும். இதை எந்த சந்நியாசிகளும் சொல்ல முடியாது. மூன்றாவது, வெற்றி மூர்த்தி யார்? பாபா சொல்றது, தெளிவான புத்தியின் மூலம் ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்தறிந்து யதார்த்தமான முறையில் நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆவார்கள். நான்காவது, அதிர்ஷ்ட நட்சத்திரம் யார்? யார் உலக இருளில் அகப்படாமல் அந்த இருளை நீக்கக்கூடியவர்களோ அவர்கள்தான் ஞான சூரியன் தந்தையுடன் இருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஆவார்கள். அஞ்சாவது, சங்கம யுகம் எப்படிப்பட்ட யுகமாகும்? பாபா மூணு விஷயங்கள் சொன்னார் பாபா. சங்கம யுகம் எப்படிப்பட்ட யுகம்? ஒன்று அதிக மகிமை இருக்கிறது. சங்கம யுகத்துக்கு அதிகமான மகிமை இருக்கிறது. ரெண்டாவது, புருஷோத்தம ஆவதற்கான யுகம். மூன்றாவது, வைரத்துக்கு சமமான யுகம் ஆகும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் டேஷாக புரிந்து கொள்கிறார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் தலைகீழாக புரிந்து கொள்கிறார்கள். ரெண்டாவது, டேஷின் போதையில் இருந்து டேஷை அனுபவம் செய்ய வேண்டும். ஞானத்தின் போதையில் இருந்து அதீந்திர சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். மூன்றாவது, எந்தளவு புத்தி தெளிவாக இருக்குமோ அந்தளவு டேஷ் அதிகமாகும். எந்தளவு புத்தி தெளிவாக இருக்குமோ அந்தளவு பகுத்தறியும் சக்தி அதிகமாகும். நான்காவது, கடைசி பிறவியில் மட்டும் டேஷின் உறுதிமொழி செய்தீர்கள் என்றால் டேஷ் கிடைத்து விடுகிறது. கடைசி பிறவியில் மட்டும் தூய்மையின் உறுதிமொழி செய்தீர்கள் என்றால் ஜீவன் முக்தி கிடைத்து விடுகிறது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.